ஹலோ வீவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். எல்லா வீவர்ஸ்க்கும் வணக்கம். இந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 100 சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது. எனக்கு 1000 சப்ஸ்கிரைப் ஆகிற வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்றைக்கி அவலில் புளியோதரை பண்ண போகிறேன். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த புளியோதரை. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், அவல் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் 1/2 கிலோவும் போடலை, 1/4 கிலோ போடுறேன். இது புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேன் சுடுதண்ணியில். இது வந்து 4 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, ஒரு சின்ன வெல்லம் பீஸு துண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை வச்சுருக்கிறேன், கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயமும் ஜீரகமும் 1/4 ஸ்பூனு, பெருங்காயம் கொஞ்சம் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு எம்டிஆர் புளியோதரை பாக்கெட் ஒன்று 10 ரூபாய் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு அவலை வந்து பொடி பண்ணின்னு வந்துடுறேன். இந்த மாதிரி சின்ன ஜாரில் போட்டு ரவை மாதிரி இல்லாத, மாவு மாரியும் இல்லாத, மீடியமாக கரகரப்பாக அரைச்சிட்டு வரணும். இதே மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா நொய்யாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நொய்யாக அரைச்சிக்கணும். இதை போட்டுக்கிறேன். பாருங்கள், நொய்யாக உடச்சின்னு இருக்கிறேன். 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ எடுத்து வச்சுட்டேன். இந்த ஒரு பாக்கெட்டுக்கு 1/4 கிலோ போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணி வந்து பாருங்கள், இப்படி தொட்டால் சுடுதண்ணி மாதிரி தெரியணும், அவ்வளோதான். ரொம்ப கொதிக்க ஊற்றக்கூடாது. இது வந்து முழுகிற மாதிரி ஜாஸ்தி ஊற்றிட்டு அப்படியே ஒரு அலசி எடுத்துடணும். பாருங்கள், ஏன்னா அது வேகமாக ஊறிடும். லேட் பண்ணாமல் அப்படியே டக்குன்னு எடுத்துடணும். பாருங்கள், மேலாவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை கட்டி இல்லாமல் இப்படி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ரவை கூட இல்லாத வடிகட்டிக்கணும். ஃபுல்லாக வடிகட்டிட்டு அதை நல்லா கையால் நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா அப்படியே கெட்டியாகிடும். அதனால் நம்ம கையால் இப்படி உதிரி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா அப்படி தப்பனா மாரி வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் புளியோதரைக்கு ரெடி பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 3 ஸ்பூன் இருக்கும் நல்லெண்ணெய். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையும் கடலப்பருப்பும் போட்டுக்கிறேன். அர்ஜென்ட்டுக்கு இன்றைக்கி லேட்டாகிட்டால் எழுந்துட்டிங்கன்னா அப்போ என்ன செய்யறதுக்கு ஆகாதுன்னு ஒன்றுமே தெரியலையன்றப்போ இந்தமாரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கடுகு, ஜீரகம், வெந்தயம். பாருங்கள், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். 4 காஞ்ச மிளகா, அந்த காம்போடு கிள்ளி போடுங்க. கருவேப்பிலை, புளி தண்ணி சேர்க்குறேங்க. பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். பாருங்கள், உப்பு சேர்க்குறேன், கல்லுப்பு. இப்போ இதுமாரி இதை கிண்டிட்டு புளியோதரை பாக்கெட் சேர்த்துக்கிறேங்க. இப்போ சேர்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இது கொஞ்சம் கொதித்து கெட்டியாகணும். அப்போ நம்ம இது அவல் சேர்த்துக்கணும். பாருங்கள், இப்போ வெல்லம் ஒரு பீஸ் சேர்க்குறேன், சின்னது. இப்போ இந்த இது பாருங்கள், இந்த ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை கட்டி முட்டி இல்லாத உதிராக இது பண்ணிக்கணும் கையில், அது குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள. பாருங்கள், சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கிளறிட்டேன். பாருங்கள், வித்தியாசமான அவல் புளியோதரை எவ்வளோ சீக்கிரமாக செய்யலான்ட்டு காமிச்சு கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க.